ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிபிஎஸ்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இவங்க வந்து ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன்னு ஒரு கான்செப்ட் வந்து February மந்த் எண்டில் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கிளாஸஸ் 9 to 12க்கு தான் வந்து இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நல்லாயிருக்கு, இதோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக இதவே கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பைலட் ரன் சொல்லியிருக்காங்க. பைலட் ரன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு செக்கிங் மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை வச்சு இந்த கான்செப்ட் எப்படி போகுது, இதில் இருக்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பைலட் ரன் வந்து ரன் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு சில செலக்டட் ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம பைலட் ரன் வந்து பண்ணலாம், செக் பண்ணி பார்ப்போம், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஓப்பன் புக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதட்டும், ஸோ இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ் வந்து 9த்துக்கும் 10த்துக்கும் இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணலான் இருக்காங்க. அதே மாதிரி 11th 12த்துக்கு வந்து இங்கிலீஷ், மேக்ஸும் பயாலஜியும் கண்டக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. சேம் அதே தான். இந்த ட்ரையல் மெயினாக வைக்கிறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி டைம் ஆக்சஸ் பண்ணி அவங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து எழுதிக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். ஆஸ் வெல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி இதில் வந்து ஃபீட்பேக் பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் இவங்க கம்ப்ளீட் பண்ண டைம் ஆகுது, என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான திங்ஸ்லாம் இந்த பைலட் ரன் வைக்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ எப்போ இந்த பைலட் ரன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் டு டிசம்பர் இந்த மந்தில், இந்த நவம்பர் டிசம்பர் மந்தில் பார்த்தோம் இந்த இயரில் ஏதோ ஒரு டேஸில் வந்து இது கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஐடியாவில் இருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் எழுதும்போது நம்மளோட திங்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங்காக அவுட் ஆஃப் தி பாக்ஸ்லேருந்து யோசிப்போம். அந்த மாதிரியான குவாலிட்டிஸில் நல்லா நம்ம கெயின் பண்ணிப்போம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறனாலன்னு சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் இதுக்கு நிறைய அப்ளிகேஷன் அண்ட் யூசஸ் இந்த மாதிரியான திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நல்லா அப்கிரேட் ஆவாங்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலிசிஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சேம் கிரிட்டிக்கல் அந்த திங்கிங்காக இருக்கட்டும், க்ரியேட்டிவ் திங்கிங்காகவும் இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஆர் எபிலிட்டிஸில் வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லலாம். இந்த அன்லைக் ட்ரெடிஷ்னல் க்ளோஸ்டு புக் எக்ஸாம்ஸ் மாதிரி இது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம இந்த ஓப்பன் புக் கான்செப்ட் வந்து இல்லை. சும்மா நம்ம வந்து எப்படி பண்ணுவோம், இப்போ எக்ஸாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் இருக்கும், டைரெக்டாக மெமரைஸ் பண்ணி அதை வந்து நடக்கிற எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டுருவாங்களோ அதை நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்து இந்த ஓப்பன் புக் எக்ஸாமை வந்து இதுக்கு பதிலாக கொண்டு வர வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ரொம்பவுமே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு ஒரு முக்கியமான மெத்தடு தான் இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்ன்ற மாதிரி ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக போக இது இந்த பைலட் ரனில் இது தெரிஞ்சிடும், இதோட மெரிட்ஸும் டிமெரிட்ஸும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணால் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி இதை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஜூன் மந்த் போல் இதோட பைலட் வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இதை வந்து சிபிஎஸ்சி எங்கேருந்து இந்த ஐடியா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டிகிட்ட இருந்து தான். இப்போ இந்த கோவிட்-19 பேண்டமிக் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆகஸ்ட் 2020 அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் 2020 ஸ்டார்டிங் டைமில் வந்து ஒரு 6 months யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி கொரோனா வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லாக்டவுனில் வீட்டிலே இருந்துட்டோம். ஸோ அந்த நேரத்தில் டெல்லி யூனிவர்சிட்டிக்கு வந்த ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை எழுத சொல்லலாம். அதை வச்சு அவங்களுக்கு நம்ம மார்க் கொடுத்துடலாம். அந்த செமஸ்டரோ அந்த டைமிங் வந்து நமக்கு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு வந்து டெல்லி யூனிவர்சிட்டி அப்போயே இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சிபிஎஸ்சி வந்து அந்த ஐடியாவை டெல்லி யூனிவர்சிட்டியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு பைலட் ரன் மாதிரி விட்டு ட்ரை பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஃபர்தராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேசிக்காக ஓப்பன் புக் எக்ஸாம்னால் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி தான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து அலோவ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கன்சல்ட். சேம் இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாகவே வந்து டெக்ஸ்ட் புக்ஸு, நோட்ஸு, மற்ற ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இது எல்லாமே டெஸ்ட்டில் வந்து இவங்க யூஸ் பண்ணி எழுத போகிறாங்க. அதெல்லாம் வந்து இப்போது கொஷின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் எங்கே இருக்குது என்னன்ற தேடி பார்த்து இவங்க எழுதுகிற மாதிரி வரும். மெட்டீரியல், நோட்ஸு,
ரெஃபரன்ஸ் திங்ஸ் இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டீப்பராக உள்ளே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் கான்செப்ட்ஸு நாலேஜ் வந்து எங்கே அப்ளை பண்ணணும், நாட் மெமரைசேஷன், இந்த மெமரைசேஷனை தவிர்த்து நாலேஜை எப்படி எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, கான்செப்ட்ஸ் என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்னால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக் சம்மரி வந்து இதுதான். ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் வந்து இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கட்டும், இந்த மாதிரியான கோர் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சப்ஜெக்ட்ஸில் கான்செப்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி இந்த ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் கான்செப்ட் வந்து சிபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக பார்ப்போம். பைலட் ரன் வந்து முடிஞ்சு எந்த மாதிரியான ரிசல்ட் வருதுன்னு பார்த்து தான் இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது இல்லாமல் 10th, 11th, 12th வந்து நம்ம நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நேற்று தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸ்டேட் போர்டுக்கு. ஸோ ஃபர்தராக இந்த நோட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, டெலகிராம் சேனல்லேருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஓல்டு வீடியோஸுமே கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை வந்து நல்லபடியாக எழுதலான்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதுவுமே பாருங்கள். உங்களுக்கு எதாவது அட்மிஷன் ரிலேட்டட் குவயரிஸ் ஆர் கரியர் கைடன்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் எந்த திங்ஸ்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபர்தர் என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.